கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று நவம்பர் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாள் பிரியமானவர்களே, நீங்கள் அநேகர் ஒரு நேரம் உபவாசம் இருந்து ஜெபிக்கிற நாள். இது ஜெப நாள். வீட்டில் இருக்கிற அன்பு சகோதரிகள், அநேக தாய்மார்கள் உபவாசித்து ஜெபிக்கிற நாள். உங்கள் குடும்பங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க. அதனோடு கூட விசேஷமாக இந்த டிவி பார்க்கிற அன்பு தேவ பிள்ளைகள் அநேக வருஷங்களாக வாரம் ஒரு நேரம் உபவாசம் இருந்து ஜெபித்து வர்றீங்க. இந்த வெள்ளிக்கிழமை நமது டிவி ஊழியத்திற்கான உபவாச நாள். எனவே இதற்காக கருத்தாய் ஜெபிக்க அன்போடு ஞாபகப்படுத்துகின்றேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 8வது வசனம். புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். இங்கு பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகின்ற 1ஆம் நிருபத்தில் இவ்விதம் எழுதுகின்றார். புருஷர்கள், அதாவது சகோதரர்கள், அவங்க எப்படி ஜெபம் பண்ணணுமா? தங்களுடைய கரங்களை உயர்த்தி, 2 கரங்களையும் உயர்த்தி ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ண விரும்புகிறேன் என்று சொல்லுகின்றார். சாதாரணமா நம்ம எல்லாரும் முழங்கால் போட்டு கரங்களை கூப்பி ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸ்திரீகள் முக்காடு போட்டு கண்களை மூடி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபிக்கின்றோம். புருஷர்களுக்கு சொல்லப்படுகின்ற ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னா, இது பவுல் சொல்றாரு, அவர் தான் விரும்புகிறேங்கிறாரு. அவர் சொல்லுகிற ஆலோசனை என்ன அப்படின்னு சொன்னா, 2 கரங்களையும் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி, வானத்தை நோக்கி 2 கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது, அப்போ முதலாவது என்னன்னா, நம்மளை தாழ்த்துகின்றோம். நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, எல்லாம் நீர்தான் என்று சொல்லி நம்முடைய 2 கரங்களையும் உயர்த்துவதாக அது எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தர் வானத்தில் வீற்றிருக்கிறார். அதாவது வானங்கள், அவருடைய சிங்காசனம் வானங்களில் இருக்கின்றது. வானாதி வானங்களும் கொள்ளாதவர் பரலோகத்தில் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது அல்லவா? அப்போ நம்முடைய கரங்களை உயர்த்தும் பொழுது தேவனை நோக்கி நம்முடைய கரங்களை உயர்த்துகின்றோம். அப்படி ஜெபம் பண்ணுவது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அது நல்லது என்று பவுல் சொல்லுகின்றார். ஆனால் இந்த எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட கரங்களாக இருக்க வேண்டும் என்றால், கோபமும் தர்க்கமும் இல்லாமல் அவர்கள் இருக்க வேண்டும். அப்படி என்றால் அந்த கரங்கள் பரிசுத்தமான கரங்களாக இருக்கும். கோபம், தர்க்கம், விசேஷமாக ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளான தேவ பிள்ளைகளானாலும் சரி, அவர்களுக்குள்ள கோபம் வருவது உண்டு. ஆர்கியூமெண்ட், அதான் தர்க்கம் பண்ணுறது, விவாதம் பண்ணுறது. ஒரு காரியத்தை சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வராமல் அவங்க தான் நமக்கு இருக்கிறதா, நான் சொல்கிறதான் கரெக்டு, நமக்கு இருக்கிற ஞானம்தான் அவங்கள விட அதிகமாக இருக்குது என்று சொல்லி அதை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சிலே அவர்கள் தர்க்கம் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க அநேகர். விசேஷமாக வீடுகள்லையும் நம்ம எடுத்துக்கொள்வோமானால் பெண்கள் தான் அதிகமாக பேசுவாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்வாங்க இல்லையா? சகோதரிகள் தான் எப்பொழுதுமே வீட்டில், அதான் ஸ்திரீயானவள் சண்டைக்காரியாக இருக்கக்கூடாது. அப்போது சண்டைக்காரியாக இருந்தால் ஓயாத ஒழுக்கு என்று எழுதியிருக்கின்றது. அப்படி ஒருவேளை பெண்கள் அப்படியே நசன்னு பேசிகிட்டே இருப்பாங்க, வீட்டில் புலம்பிகிட்டே இருப்பாங்க. ஒரு காரியத்தை இது செய்யாதீங்க, அதை செய்யாங்க, நீங்கள் இதை இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி வீட்டில் உள்ள கணவருக்கு மற்றும் பிள்ளைகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது சில நேரம் இயல்பாகவே இருந்து விடுகிறது. அவங்க கோவப்பட்டு அப்படி செய்கிறது கிடையாது. வீட்டை நிர்வகித்து கவனிக்கிறதுல அவங்க வேலை செய்கிறதுனால, பெண்கள் வீட்டில் அநேக வேலைகளை செய்கிறதுனால அந்த பாரம் அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் வீட்டில் இப்படி சில நேரங்களில் பேச வேண்டியதாக இருக்கின்றது. ஆனால் வசனம் சொல்கிறது, ஆண்கள், அதாவது சகோதரர்கள் கூட இப்படி தர்க்கம் பண்ணக்கூடாது என்று சொல்லுகிறது. கோபப்படக்கூடாது, தர்க்கம் பண்ணக்கூடாது என்று சொல்லி, இப்போ அவர்களுக்கு சாதாரணமாக கோபம் லகுவாக வந்துவிடும். ஆண்களுக்கு எப்பொழுது பார்த்தாலும் டக்கு என்று கோபம் வந்துவிடும். சாதாரணமாக வீட்டில் பெண்கள் பேசி கொண்டிருந்தாலே உடனே கோபப்படுவாங்க. இல்லை, எனக்கு நீ புத்தி சொல்கிறதா, நீ சொல்கிறத நான் கேட்குறதா என்று சொல்லி கோபம் வரும். நான் சொல்கிறபடி நீ கீழ்ப்படி என்று சொல்லுவாங்க. நல்ல ஆலோசனைகள் சகோதரிகள், அதாவது தங்களுடைய மனைவியிட்ட இருந்து வந்தால் கூட அந்த ஈகோ, அதாவது நான் தான் பெரியவன்,
என்று அந்த ஈகோ நிமித்தம் நல்ல ஆலோசனைகளை கூட அவங்க ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் அதை தட்டி விடுவாங்க. அப்போ கோபம் ஒரு வீட்டில், பிள்ளைகள் இடத்துல, அலுவலகம் மற்றும் வேலை நிமித்தம் வெளி உலகத்தில் அவங்க பல பாடுகள் பட்டு வந்திருக்கலாம். வீட்டுக்கு வரும்பொழுதே பல டென்ஷனோடு வர நேரிடலாம். அப்படி வரும்போது வீட்டில் இருக்கிற பிள்ளைகளிடம், மனைவியிடம் ஒருவேளை அதிகமாக கோபப்படுறவங்களா இருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுது, கோபப்படாமல், தர்க்கம் பண்ணாமல், ஆர்கியூமெண்ட், எதுக்கு எடுத்தாலும் விவாதம். வீட்டில் சில வீட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சமாதானம், அமைதி இருக்கும். அது என்னன்னு எப்படி அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, கணவன் மனைவி எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருக்க மாட்டாங்க. செய்ய வேண்டிய காரியத்தை செய்வாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து, ஒருத்தர் சொல்கிறத இன்னொருத்தர் அங்கீகரித்து, அப்படி இருக்கும் பொழுது வீட்டில் சத்தமே வராது. ஆனால் சில வீடுகளில் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் சத்தம், எப்போ பார்த்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சு. அது சின்ன காரியமானாலும் ஏதாகிலும் ஒன்று மற்றவங்களை பற்றி அல்ல வெளி உலகத்தில் நடக்கிறத பற்றி யாராவது ஒருத்தர் பேச ஆரம்பித்தாலும் இன்னொருத்தர் அதை விவாதம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இல்லை இப்படித்தான், இல்லை அப்படித்தான் என்று சொல்லி விவாதம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போது இங்கே ஆண்களுக்கு சொல்லப்படுகிறது, நீங்கள் தர்க்கம் பண்ண வேண்டாம், நீங்கள் அமைதியாக இருந்துருங்க. தர்க்கமே இல்லாமல், கோபமே இல்லாமல் உங்கள் பரிசுத்தமான கரங்களை நீங்கள் வானத்துக்கு நேரம் உயர்த்தி நீங்கள் ஜெபம் பண்ண விரும்புகிறேன் என்று பவுல் ஆலோசனை சொல்லுகின்றார். தேவனுடைய ராஜ்யம் கூட பேச்சிலே அல்ல, பலத்திலே இருக்கின்றது. பிரியமானவர்களே, விசேஷமாக இந்த வசனம் சகோதரர்களுக்கு நேராக வருகின்றது. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் எப்படி நடக்க வேண்டும், எப்படி அமைதியை காத்துக்கொள்ள வேண்டும், சகோதரிகள் எப்படி இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக சென்று குடும்பத்தை நடத்துவதில் நீங்கள் இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன ஜெபம் பண்ணாலும், கரங்களை உயர்த்தி என்ன ஜெபம் பண்ணாலும் அது தேவ சமூகத்தில் அவருக்கு பிரியமாக இருக்கும் என்று நான் எண்ணுகின்றேன். பிரியமானவர்களே, கிறிஸ்துதான் மணவாட்டியாகிய தன்னுடைய சபையை தேடி வந்தார் இல்லையா? மனுக்குலம் ஏகமாய் பாவம் செய்து கெட்டு போனது. மனுக்குலத்திற்கான பாவ மன்னிப்பு, மீட்பு இல்லாமல் இருந்தது. ஆனால் மணவாளனாகிய கிறிஸ்து தாமே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார், தன்னையே தாழ்த்தினார், அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார், ஜீவ பலியாக கொடுத்தார். அப்படி என்றால் கிறிஸ்துவே அப்படி இருப்பாரானால், கணவர்மார்களாகிய சகோதரர்கள் நீங்களும் கூட உங்கள் குடும்பத்தில் உங்களை தாழ்த்தி கிறிஸ்துவை போல மணவாட்டியாகிய உங்களுடைய மனைவிக்கு அன்பு செலுத்தி உங்களை தாழ்த்தி இறங்குங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை விவாதம் இருக்கும் போது யாராவது ஒருத்தர் இறங்கி தாழ்ந்து போனாதான் குடும்பத்தில் சமாதானம் வரும். அப்போதான் குடும்பம் கட்டப்படும். 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இறங்கி வரமாட்டோம் அப்படின்னு சொன்னால் அது குடும்பம் பிளவுபட்டு போய் கருத்து வேறுபாடுகள் ஏராளமாய் சேர்ந்து மனது ஒட்டாமல் போய் அப்போ ஒரு சந்தோஷமும் சமாதானமும் உங்கள் குடும்பத்தில் இல்லாமலே போகும். கிறிஸ்து இறங்கி வந்தது போல ஒருவேளை சகோதரர்கள் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் கர்த்தருடைய அவரை போலவே நீங்களும் உங்களுடைய குடும்பத்துக்காக உங்கள் மனைவியின் இடத்துல நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அவர்களை சமாதானம் பண்ணி அவர்களை அன்பு செலுத்தி அதிலிருந்து வெளியே வருவதற்கு என்ன நீங்கள் முயற்சி பண்ணணுமோ அதை முயற்சி பண்ணுங்க. அப்பொழுது உங்களுடைய வீடு கட்டப்படும், உங்கள் குடும்பம் நிலை நிற்கும். உங்களுடைய பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி நீங்கள் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது அவர் உங்கள் குடும்பத்துக்கு இறங்கி கிருபை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே தியானித்த உடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, இதோ புருஷர்கள் தங்கள் பரிசுத்தமான கரங்களை, அதாவது கோபமும் தர்க்கமும் இல்லாமல் தங்கள் பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும், எந்த இடத்திலும் ஜெபிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. இதோ அன்பு சகோதரர்கள் அப்படியே தங்களை காத்து கொண்டு ஆண்டவரை எல்லா இடங்களிலேயும் ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபிக்கும் பொழுதெல்லாம் தங்கள் கரங்களை உயர்த்தி ஜெபிப்பார்களாக. ஒவ்வொருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.